அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் பக்கத்துல ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. ஏப்ரல் 7ஆம் தேதி இன்னைக்கு ராத்திரி ஒரு நாகரிகமே முழுசா அழிய போகுதுன்ற எச்சரிக்கை தான் உலகம் முழுசும் பதற்றம் தொற்றுகிச்சு. என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா ஈரானோட 5000 ஆண்டுகால பாரசீக நாகரிகம் தான் முழுசா அழிய போகுதுன்னு அவர் சொன்னாரு. என்ன நடந்துச்சு? இப்படி பாரசீக நாகரிகம் ஒரேடியா அழிஞ்சிரும் மிரட்டுற முதல் ஆளு ட்ரம்ப் கிடையாது. அவருக்கு வரலாறு தெரியுமா தெரியலையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா 2300 ஆண்டுகளுக்கு முன்பே அலெக்சாண்டர் படையெடுத்து ஈரானுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வரலாறு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததா உலகத்தையே நடுநடுங்க வச்ச செங்கிஸ்கான் 800 வருடங்களுக்கு முன்பு அவரும் பாரசீகத்தின் மேல படையெடுத்தாரு. அப்போ என்ன நடந்துச்சு? இதெல்லாம் ட்ரம்புக்கு தெரியுமோ இல்லையோ, நாம இத பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல. ஏன்னா ட்ரம்ப் பின்வாங்கி இருக்காரு. அந்த நாகரிகமே அழிஞ்சு போயிடும் சொன்னாரு இல்லையா? ட்ரம்ப் ஏன் பின்வாங்கினாரு? ஈரானோட நாகரிகம் எப்படிப்பட்டது? நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். கிமு 330ல மாவீரன் அலெக்சாண்டர் ஈரானோட தலைநகரான பெர்சிபோலிஸ், அன்னைக்கு அது பெர்ஷியா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, பெர்ஷியாவோட தலைநகரம் பெர்சிபோலிஸ், அந்த நகருக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த நகரோட பிரம்மாண்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. அவரு பழி வாங்குற நோக்கத்துல ஒட்டுமொத்த நகரையும் தீயிட்டு கொளுத்தினாரு. ஈரானியர்களோட கலாச்சார அடையாளங்கள் எல்லாம் சாம்பல் ஆகிடுச்சு. ஆனா நடந்தது என்ன? அலெக்சாண்டர் அங்க இருந்து போன சில காலத்திலேயே ஈரானியர்கள் தங்களோட மொழியையும் பண்பாட்டையும் கைவிடல. கிரேக்க கலாச்சாரம் அவங்கள விழுங்கணும் அப்படின்னு நினைச்சப்போ ஈரானியர்கள் கிரேக்கர்களையே தங்களுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டாங்க. பாரசீக கலைகளும் நிர்வாக முறைகளும் அழியாமல் திரும்பவும் தழைத்தோங்குச்சு. அலெக்சாண்டரோட படையெடுப்புல ஒரு பேரரசு வேணும்னா விழுந்திருக்கலாம். ஆனா மக்களோட ஆன்மா அது கொஞ்சம் கூட சளைக்கல. திரும்பவும் நாகரிகம் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. அலெக்சாண்டர் ஒரு போர் வீரன், அதனால ஒரு போராதான் இதை கையாண்டாரு. ஆனா செங்கிஸ்கான் ஒரு பேரழிவை ஏற்படுத்துறவரு. அப்படித்தான் வரலாற்றில் அவர் அறியப்படுகிறார். அவர் வந்த பிறகு பாரசீகம் என்ன ஆனது அதையும் பார்க்கலாம். கிபி 13ஆம் நூற்றாண்டுல மங்கோலிய படைகள் ஈரானுக்குள்ள நுழைஞ்சப்ப அவங்க பாத இடமெல்லாம் ரத்த ஆறு ஓடுச்சு. ஈரானோட பெரிய நகரங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்சாங்க மங்கோலியர்கள். ஈரானோட விவசாய கட்டமைப்பான கனாட் முறைய மங்கோலியர்கள் திட்டம் போட்டே அழிச்சாங்க. பாலைவனம் மலைகள் நிறைந்த ஈரான்ல ஒரு விவசாய முறை இருந்தது. அதுக்கு பேர் தான் கனாட். உண்மையிலேயே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கும் யுனெஸ்கோ அதை ஒரு பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே பாலைவனத்திலும் விவசாயம் செய்யறதுக்காக தான் கனாட் அப்படிங்கிற நிலத்தடி நீர் வழித்தடங்களை பாரசீகர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. மலை அடிவாரத்திலிருந்து புவியீர்ப்பு விசை மூலமா மைல் கணக்குல நிலத்தடியில நீரை கொண்டு வரக்கூடிய இந்த தொழில்நுட்பம் தண்ணி ஆவியாகிறத தடுத்து விவசாயத்தை செழிக்க வச்சுச்சு. செங்கிஸ்கான் போன்ற படையெடுப்பாளர்கள் இந்த நீர் ஆதாரங்களை அழிச்சும் கூட ஈரானியர்கள் மீண்டும் அதை கட்டி எழுப்பி தங்களுடைய நாகரிகத்தை காப்பாத்தினாங்க. அதனாலதான் யுனெஸ்கோ அங்கீகாரத்தோட ஈரானோட கனாட் முறை இன்றைக்கும் அந்த நாட்டுல பயன்பாட்டுல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விவசாய முறையை அன்னைக்கே ஈரானியர்கள் வச்சிருந்தாங்க. செங்கிஸ்கான் படையெடுப்புக்கு பிறகு ஈரான் இனி மீளவே மீளாது அப்படின்னு உலக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. காட்டு மிராண்டிகளா வந்த மங்கோலியர்கள் ஈரானோட மென்மையான கவிதை, கட்டிடக்கலை, நிர்வாக திறமை இதையெல்லாம் பார்த்து அதுல விழுந்துட்டாங்க. அடுத்த சில தலைமுறைகள்ல அந்த மங்கோலிய தலைவர்களே ஈரானோட கலாச்சாரத்தை பின்பற்றி இஸ்லாமிய கலைகளுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கிட்டாங்க. ஈரான் தன்னை அழிக்க வந்தவர்களை எல்லாம் தன்னுடைய கலாச்சாரத்தால மாற்றி இருக்கு. அதுதான் வரலாறு. சரி, அப்படியே 2026க்கு வருவோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் பின்வாங்கினாரு? இன்னைக்கு அதை பற்றி தான் உலகம் முழுசும் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்குது. ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறாரு. தி டெலிகிராஃப்ல பால் நூக்கி அப்படின்ற ஆய்வாளர் தான் இத பத்தி விரிவா எழுதி இருக்கிறாரு. நவீன ஏவுகணைகளால கட்டடங்களை இடிக்கலாம், மின்சாரத்தை நிறுத்தலாம். ஆனா ஈரானோட 5000 ஆண்டுகால வரலாற்றை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு. ஈரான் அப்படிங்கிறது ஒரு நாடு கிடையாது. அது ஒரு சிந்தனை, ஐடியாலஜி. பெர்ஷிய கவிதைகள், அவர்களோட தத்துவம், இசை மற்றும் கலைகள் எல்லாமே அந்த மக்களோட ரத்தத்துல ஊறின விஷயங்கள். அலெக்சாண்டரோட தீயும் செங்கிஸ்கானோட வாளும் செய்ய முடியாதத நவீன காலத்து பொருளாதார தடைகளும் மிரட்டல்களும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. வரலாறு நமக்கு ஒரே ஒரு பாடத்தை தான் சொல்லுது. ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது வெறும் கற்களாலும் கட்டிடங்களாலும் ஆனது கிடையாது. அது மக்களோட உணர்வுகளாலும் மன உறுதியாலும் ஆனது. அதே மாதிரி போர் அப்படிங்கிறது வெறும் நவீன ஆயுதங்களை வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, போர் முறை மக்களோட மன உறுதி. இங்கேயும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எதிர்த்து போரிடுவதற்கான
மன உறுதி இருக்கிறது அப்படிங்கறதும் முக்கியம். அதை தான் இந்த போர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 14 நாள் போர் நிறுத்தம் தற்காலிகமானதா வேணும்னா இருக்கலாம். ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட அழிவு வந்தாலும் மீண்டும் எங்களுடைய நாட்டையும் நாகரிகத்தையும் கட்டி எழுப்புவோம் அப்படின்ற உறுதியோட இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இந்த வரலாறு தெரிஞ்சிருந்தா அவர் ஈரான் கிட்ட இப்படி போய் ஒரு நேரடி மோதல்ல ஈடுபட்டிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. தேவையில்லாத இந்த போர் ஒரு வழியா ஒரு தற்காலிக நிறுத்தத்திற்காவது வந்திருக்கிறதே அப்படின்றது மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.